நம்ம சாப்பாடு பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டே நல்ல ஃபுட்டு தான், நம்ம தப்பான ஃபுட் இல்லை. பட் என்னென்னா நம்ம சாப்பிடும்போது மாவுச்சத்து வந்து அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கணும்னா மாவுச்சத்து மட்டும் இருக்கக்கூடாது, அதில் புரதச்சத்து இருக்கணும், ஃபைபர் கண்டென்ட் அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும். இப்படி எடுக்கும்போது தான் நம்ம சீரான சாப்பாடாக அது இருக்கும். நம்ம வெறும் இங்கே நம்ம சவுத் இந்தியாவாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், ஏதர் கோதுமை சார்ந்த சாப்பாடு இல்லை அரிசி சார்ந்த சாப்பாடு தான் சாப்பிட்றோம். நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து ரைஸை விட்டுட்டு கோதுமை சாப்பிட்டா அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ரெண்டுத்தோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னவாக இருக்கணும்னா மாவுச்சத்தை கம்மி பண்ணிவிட்டு புரதச்சத்தையும் நார்ச்சத்தையும் நம்ம உணவு வகைகளில் அதிகப்படுத்தணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கிறது சாப்பாட்டில், அப்புறம் தானிய வகைகள் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி ஹோல் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெறும் பருப்பு வகைகள் பத்தாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து முட்டை எடுத்துக்கலாம். முட்டை வந்து ரொம்ப அருமையான புரதச்சத்து, ஒரு 6 கிராம் ப்ரோட்டீன் வரும் ஒரு முட்டை சாப்பிட்டா. அதே மாதிரி சிக்கன், தோல் இல்லாத சிக்கன், அப்படி இல்லைன்னா மீன், இது சாப்பிட்றது மூலமாக புரதச்சத்து கிடைக்கும். டயட் கான்செப்டை வந்து நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் லெவல்லேருந்தே கொண்டாடணும். அப்போ தான் வந்து இந்த சேஞ்ச் வரும். ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபைபர் இஸ் இம்பார்ட்டன்ட்ன்றது குழந்தைகள்கிட்டேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா தான் அந்த சாப்பாடு நடைமுறை வந்து நம்ம டே டு டே ரொட்டீனில் மாறும்னு நான் நம்புகிறேன்.